கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 தீமோத்தேயு அதிகாரம் 6 வசனம் 8. உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தர் நமக்கு தந்திருப்பவற்றில் நிறைவுள்ளவர்களாய் போதுமென்கிற மனதுடனே வாழ வேண்டும். 1 தீமோத்தேயு 6:8 உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்க கடவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் பல வேளைகளில் நமக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நிறைவில்லாதவர்களாய் நாம் முறுமுறுக்கிறவர்களாக இன்னும் அதிகமாக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகின்றோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் நம்மை இன்னுமாக ஆசீர்வதிப்பார். ஆனால் நாம் நிறைவில்லாதவர்களாய் வாழ்கிறது நிமித்தமாய் நம்முடைய சமாதானமுள்ள வாழ்வு சீர்கெட்டு விடுகிறது. இந்நாட்களில் கூட அநேக ஜனங்கள் உணவில்லாதவர்களாய், உடுக்க வஸ்திரம் இல்லாதவர்களாக, தங்குவதற்கு இடம் கூட இல்லாதபடிக்கு, ஏன் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் எவ்வளவோ கஷ்டப்படுகிற ஜனங்கள் ஏராளம் உண்டு. அவர்களுடைய நிலைமையை பார்க்கும்போது மிகவும் பரிதபிக்கப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற விதம் எவ்வளவு பெரியது! கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நன்மையாக நம்மை வழி நடத்துகிறார். ஆனால் அதை நினைத்து ஸ்தோத்திரம் செலுத்த மனதில்லாதவர்களாய், நன்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாதவர்களாய், நாம் சுயநலவாதிகளாய், நமக்கென்று நம்முடைய ஆசீர்வாதத்திற்கென்று கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவரை முறுமுறுக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட குணம் இல்லாதபடிக்கு நாம் நம்மை சீர்படுத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய தேவைகளை அறிவார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் அவர் நேர்த்தியாக தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகவே அவர் நம்மை நடத்துகிற விதத்திலேயே எல்லாவற்றிலும் அவரை ஸ்தோத்தரித்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ்வோம். கர்த்தர் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக செய்கிறார். ஆகவே அவருடைய கரத்திலிருந்து பெறுகிற எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு பெற்று நன்றி உள்ள வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாக்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எப்பொழுதும் நன்றியுள்ள வாழ்க்கை வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். போதும் என்கிற மனதுடனே கூடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்ற வார்த்தையின்படி நாங்கள் தேவ பக்தி உள்ளவர்களாய் போதும் என்கிற மனதுடனே உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் வாழ நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த நேரத்திலும் கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கின்றோம். உணவில்லாமல், உடை இல்லாமல், தங்க இடமில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தருளும்படியாய் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.